வணக்கம் உறவுகளே, நான் சசி. நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கு எங்களுடைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிரியாணி மிக்ஸ் சோறு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்க்குறதுக்கு முதல் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வாரீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, எனக்கு ஆதரவு தாங்கோ. ஓகே, வாங்கோ. இப்போ என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்ப்போம். இது பாஸ்மதி அரிசி சோறு. இங்கால காஜு ப்ளம்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். எங்களுக்கு தேவையான அளவு தான். உங்களுக்கு எவ்வளவுக்கு தேவை வருமோ அவ்வளோ தேவைக்கு நீங்கள் பாவீங்கோ. இங்கால கேரட் துருவி வச்சுருக்கிறேன். ரம்பையில் எடுத்து வச்சுருக்கிறேன். லீட்ஸில் ஆனப்படியாக அடுத்த இங்கால 5 ஏலக்காய் எடுத்து இடித்து வச்சுருக்கிறேன். மற்றது பிரியாணியில் உண்டு. மற்றது பட்டை. ஏலக்காயை முழுசாக போட்டு என்னென்னு சொன்னால் வாசம் வராது. இப்படி இடிச்சிட்டு நாங்கள் சேர்க்க நல்ல வாசமாக இருக்கும். அது மற்றது இங்கால இது வதக்கிறதுக்கு மாஜரின் தான் நான் பாவிக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு நெய் விரும்பினா நெய் சேர்க்கலாம், மாஜரின் சேர்க்கிறேன்னா மாஜரின் சேர்க்கலாம். ஓகே, எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம் வாங்கோ. இங்கால காய்ச்சி வச்சாச்சு. இனி இதை போடுவோம், மாஜரின் போடுவோம். ஓகே, இனி நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற பட்டை வகைகள் அதில் சேர்த்தோம். போட்டாச்சு. அடுத்ததாக நாங்கள் எடுத்து வச்சுக்கிற காஜு ப்ளம்ஸ் அதில் போடுவோம். அடுத்ததாக ரம்பையில் போடுவோம். அடுத்ததாக கேரட் போடுவோம். நீ வதங்கின பிறகு பார்ப்போம். ஓகே, இப்போ வதங்கிட்டு நீ சோறை போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். முழுக்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்க, எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. எப்படி நல்லா இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் பிரியாணி சோறு செய்தாச்சு. பாருங்கோ, இவ்வளோ சூப்பராக இருக்குண்டு. இது மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கோ, சூப்பராக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். நீங்கள் இதை இப்படி நீங்களும் செய்து ட்ரை பண்ணி செய்து பாருங்கோ, நல்லா இருக்கும். ஆனால் நாங்கள் கூட இப்படி செய்கிறது கூடத்தான். இதுக்கு நீங்கள் என்ன கறி வச்சு சாப்பிட வேணுமென்னு சொல்லி விரும்புகிறீங்களோ அப்படி நீங்கள் வச்சு சாப்பிடலாம். இறைச்சி கறி செய்து வச்சு சாப்பிடலாம். மற்றது கத்தரிக்காய் பிரட்டல் அது செய்து சாப்பிடலாம்.
மற்றது இறைச்சி டேவல்கள் அப்படி அதுகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த இதுக்கு எது சூட் ஆகுதோ அப்படி தான் செய்து சாப்பிடணும். கூடுதலாக இறைச்சிக்கறி, இறைச்சி டேவல், மற்றது கத்தரிக்காய் பிரட்டல், உருளைக்கிழங்கு பிரட்டல், அப்படி முட்டை வச்சு சாப்பிடலாம். மற்றது நீங்கள் கத்தரிக்காய் பொரித்து சம்பல் செய்து அது வச்சு சாப்பிடலாம். மற்றது அன்னாசி சம்பல், அது டேஸ்ட்டாக இருக்கும். அது இறைச்சியோடு சேர்த்து இறைச்சிக்கறியும் செய்து அதுவும் செய்து இப்போ இன்றைக்கு நட்டு அப்படி செய்ய அன்னாசி அப்படி எதுவுமே இல்லை, அதால் செய்து காட்டல. இன்னொரு முறை நான் அது உங்களுக்கு செய்து போடுறேன் அப்படியும். அப்போ நாங்கள் இன்றைக்கு இதுதான் செய்திருக்கிறோம் எங்களுக்கு சாப்பாடுக்கு. நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இப்படி செய்து சாப்பிடுங்கோ, பாருங்கோ. இறைச்சி பிரட்டல் ஒன்று செய்து வச்சுருக்கிறோம். இதோடு தான் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். மற்றது முட்டையும் அவிச்சிருக்கிறோம். அதுதான் மற்றது வேறு எதுவுமே நாங்கள் செய்யலை. இது மட்டும்தான் இன்றைக்கி எங்களுடைய சாப்பாடு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து சாப்பிடுங்க உங்களோட குடும்பத்தோட. நீங்கள் ஏதாவது பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படி ஒரு சின்ன ஃபங்க்ஷன்கள் அப்படி அதுகளுக்கு எல்லாமே நீங்கள் இப்படி செய்துட்டு சாப்பிடலாம். ஃப்ரைட் ரைஸ் விட இது டேஸ்ட் கூட. ஃப்ரைட் ரைஸுக்கு நீங்கள் சிக்கன் முட்டையெல்லாம் போடுவீங்க தானே, ஆனால் அதை விட இது சூப்பராக இருக்கும். இது டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதோட ஒரு இறைச்சி கறி வச்சு ஒரு சம்பல் வச்சு சாப்பிட்டு பாருங்க இப்படி இருக்குண்டு. நீங்கள் செய்து சாப்பிடுங்க. ஓகே, வேறு என்ன, இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முதல் இன்னொன்று சொல்லணும். நான் தூள் மற்றது சத்துமா மற்றது முட்டைமா அப்படி மசாலா பொருட்கள் செய்து கொடுக்குறேன் நான் ஓடஸுக்கு. அப்படி யாராவது உங்களுக்கும் தேவையாக இருந்தால் நீங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று போட்டிருக்கிறேன் என்னுடைய, அதில் போட்டு விடுறேன். அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கோ. உங்களுக்கு நாங்கள் நல்ல வடிவாக சுத்தமாக சுகாதார முறைப்படி நல்ல வடிவாக செய்து தரலாம். ஓகே, பாய். இத்துடன் என்னுடைய வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். ஓகே, பாய்.